ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து பிரம்மா பாபா, மம்மா, சிவபாபாவுடன் எப்படி மூத்த ஆதிரத்தினங்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய அனுபவத்தை நம்மிடம் தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மூத்த ஆதிரத்தினம் சின்ன நந்தி அப்படி என்று வர்ணித்து கொண்டே போகலாம். இவர்கள் பிரம்ம பாபா தன்னுடைய ஸ்தூலமான ஆடையை விடுத்தார் 1969ஆம் ஆண்டு. அப்போ அவருடைய உடம்பில் சிவபாபா வந்தார். அதன் பிறகு பிரம்ம பாபா சூட்சுமமான உடல், சிவபாபாவோட ஒளி உடல் இரண்டு கம்பைண்டாக, அதாவது பாப்தாதாவாக தாதி குல்சார், அதாவது தாதி இருதய மோகினி அவருடைய நெற்றியில் அமர்ந்து பாப்தாதாவாக சொன்ன வாக்கியம்தான் அவ்யக்த வாணி. அதனால்தான் அது 2017 வரைக்கும் சொன்ன மகா வாக்கியத்தை நாம் அவ்யக்த வாணி அப்படின்னு சொல்கின்றோம். இதற்கு முக்கியமாக கருவியாக இருந்தவர் தாதி இருதய மோகினி. இவர் பாகிஸ்தான் இருக்கும்பொழுது 1929 கிட்டத்தட்ட 8 வயதில் இந்த யஜ்யத்திற்கு வந்தார். அப்பொழுது 1929 பிறந்து 1936 கிட்டத்தட்ட 8-9 வயசு இருக்கும் பொழுது வந்தார் இந்த யஜ்யத்திற்கு. அவர் இவ்வளவு ஈஸ்வரிய சேவை செய்து கடைசியாக 11 மார்ச் 2021 தன்னுடைய ஸ்தூலமான ஆடையை விடுத்து ஃபரிஸ்தாவாக ஏஞ்சல்ஸா ஆகிவிட்டார். பார்ப்போம், தாதி இருதய மோகினி அவர்கள், அதாவது தாதி குல்சார் அவர்கள் எப்படி மாதேஸ்வரி, அதாவது மம்மாவுடன் தன்னுடைய அனுபவத்தை நம்மிடம் இந்த பாக்கிய விதாத மூலமாக சொல்ல போகிறார். கேட்கலாமா? வாருங்கள். டில்லியிலிருந்து பிரம்மா குமாரி தாதி இருதய மோகினி, அதாவது தாதி குல்சார்ஜி, இவர் டில்லியில் இருக்கக்கூடிய அந்த ஜோன் முக்கிய பொறுப்பு ஒரு சகோதரியாக இருந்தார். இவர் தன்னுடைய அனுபவத்தினை அந்த காலத்தில் இருக்கும் பொழுது நம்மிடம் இப்பொழுது சொல்ல போகின்றார். இனிமையான மம்மா, இனிமையான மாதேஸ்வரி என்று அழைக்கப்பட்டவர் எங்களுடைய மாதேஸ்வரி, அதாவது எங்களுடைய அனைவருடைய இருதயத்தில் இடம் பிடித்த இருதயேஸ்வரி அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எங்களுடைய இருதயத்தில் இடம் பிடித்த இருதேஸ்வரியாக இருந்தார். மாதேஸ்வரி அவர்களிடம் புது உலகை படைப்பதற்கான திறமையும் சரி, ஆர்வம் சரி, அதிசயிக்க வகையில அவருக்கு ரொம்ப மேலோங்கி இருந்தது அப்படின்று தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். மம்மா அத்தனை கன்னியர்களும் சரி, அதாவது பிரம்மா குமாரிகளை தன்னுடைய தாய் வடிவத்திலிருந்து பராமரித்து வந்தார். அதுபோலவே அந்த மாற்றத்தினுடைய முறைகளும் பிறருக்கு எளிமையான முறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியுடையதாக இருந்தது அப்படின்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய அனுபவத்தினை. பாருங்கள், யாரேனும் கன்னியர்கள் தவறு செய்துவிட்டு மம்மாவிற்கு முன்னால் வர தயக்கத்துடன் விலகி நின்றால் அதை மம்மா பார்த்து புரிந்து கொண்டு மம்மா அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்களுக்கு தாயன்புடன் அரவணைத்து நல்ல விதமாக மனம் புண்படாதவாறு எடுத்து புரிய வைத்தவர்களுக்கு ஒருவித விழிப்புணர்வை ஏற்படுத்துவார். அதுதான் மம்மாவுடைய விசேஷம். அவர்களும் சரி, அந்த தவறையும் சரி, அந்த பலவீனத்தையும் சிறு துரும்பு போல உணர்ந்து நீக்கி விடுவார்கள். மம்மா அவர்கள் நேருக்கு நேராகவே தவறை ஏற்றுக்கொண்டு சதா காலத்திற்காகவும் அதனை மாற்றிக்கொள்வார்கள் மற்றவர்கள். அதாவது உள்ளம் என்னும் நிலை கண்ணாடி அந்த அளவிற்கு தூய்மை அடைந்துவிடும். அவருடைய விசேஷமான அறிவுரைகள் எல்லாம் சரி.
அதோடு மட்டுமல்ல, மம்மா அவர்கள் ஞானத்தினுடைய விளக்க உரை செய்யும் பொழுது, இவர் மம்மா அல்ல, அதாவது சாட்சாத் சரஸ்வதி தேவியே பேசுவது போன்று இருக்கும். இன்னொரு அழகான ஒரு அனுபவத்தை நம்மிடம் தாதி இருதய மோகினி, அதாவது குல்ஜார்ஜி நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். ஒரு முறை ஹைதராபாத்தில், அதாவது அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்துல பிதாஸ்ரீ பிரம்மா அவர்கள் மம்மாவிடம் அங்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். அப்போ மம்மாவும் அந்த ஸ்ரீமத்தை சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொண்டு அங்கே சென்றார். அப்போ நானும் சரி மம்மாவுடன் சென்றிருந்தேன் அங்கே. மம்மா எதிர்ப்பு தெரிவித்தவர்களை சந்தித்தார். மம்மாவுடைய இனிமையான, அது மட்டுமல்லாமல் அர்த்தம் பொதிந்த அந்த கம்பீரமான வார்த்தைகளை கேட்டு அந்த எதிர்ப்பு செய்து வைத்திருக்க கொண்டிருந்த அவர்கள் தண்ணீராக கரைந்து போனார்கள். அவர்கள் சுயம் சரஸ்வதி தாயை நேரில் இருந்து வந்ததாக உணர்ந்தார்கள். அந்த வடிவத்தில் கண்ட அவர்கள் மம்மாவிடம் கைகூப்பி, எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே, எங்களுக்கு உங்களை பற்றி தெரியாமல் போய்விட்டது அப்படி என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதாவது தங்களுடைய கமல வாயிலிருந்து உதிர்ந்த அந்த ஞானத்தினுடைய விளக்க உரை எண்ணக்கூடிய முத்துக்கள் அற்புதமானது அப்படின்னு அவர்கள் சொன்னார். அது மட்டுமில்லாமல் அந்த வாயிலிருந்து உதிர்ந்த, அந்த கமல வாயிலிருந்து உதிர்ந்த ஞானமானது சிந்தனைக்குரியதாக நாங்கள் வந்து கற்றுக்கொண்டு இதை பின்பற்றுகிறோமோ அல்லது இல்லையோ, ஆனால் தங்கள் வருகையால் எங்களது அறிவு கண் திறந்து விட்டது அப்படி என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் மனதில் பரமாத்மாவுடைய கருவியான பிதாஸ்ரீ மீது உயர்ந்த மரியாதை அங்கே உருவாயிற்று அப்படி என்று தாதி குல்ஜார் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் மம்மாவுடன் எப்படி, அவருடைய பண்பு எப்படி இருந்தது எல்லாவற்றையும் சுருக்கமாக நம்மிடம் சொல்லிவிட்டார். பார்ப்போம். நாளைக்கு விசேஷமான ஆதிரத்தினத்தை பற்றி பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து பிரம்மா பாபா, மம்மா, சிவபாபாவுடன் எப்படி மூத்த ஆதிரத்தினங்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய அனுபவத்தை நம்மிடம் தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள்.